ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் காதோட ஷேப் பார்த்துருக்கீங்களா? இந்த நான் இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அதை நல்லா பாருங்கள். பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோவில் அந்த காதோட ஷேப்பும் அந்த கர்ப்பப்பையும் ஒரே ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? இதில் என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எது கேட்குறோமோ அதுதான் நடக்கும். அதனால் கேட்குறத உஷாராக கேட்கணும். கண்டதையும் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. தப்பு பேசக்கூடாது. எக்ஸாம்பிளாக பார்த்தா ஒரு குழந்தைய அறிவில்லை, முட்டாள் அப்படி சொல்ல அந்த குழந்தை கேட்டுனே இருக்கா, அது நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்ல அது முட்டாளாகவே ஆகும். ஆனால் குழந்தைங்க வளர்க்கும் போது நீ ரொம்ப அறிவாளி, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வருவ, அப்படி நல்ல நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள். உங்கள் குழந்த தானே அது, எதுக்கு அப்படிலாம் பேசுகிறீங்க? தயவு செஞ்சு குழந்தைங்கிட்ட நல்லபடியாக பேசுங்க. ப்ளஸ் இந்த சில விஷயம் சொல்லுவாங்களே, இந்த யூனிவர்ஸ்கிட்ட கேளுங்க கிடைக்கும்ன்ட்டு. கேட்குறது என்னன்னா உங்களுக்கு கேட்குறது, சாமிக்கிட்ட வேண்டும் போது கூட அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால கேட்கும்போது உங்கள் காதில் தான் முதல்ல கேட்குது, அது நடக்கும் இது சொல்லுவாங்க. ப்ளஸ் நீங்கள் பேசும்போது அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது கூட முதல்ல அந்த விஷயம் உங்களுக்கு தான் முதல்ல கேட்கும். அதனால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் எதாவது திட்ட போகிறீங்கன்னா அது உங்களை நீங்களே திட்டிக்கிற மாரி. யாரையும் திட்டாதீங்க, தப்பாக பேசுகிறத விட்ருங்க. நானும் நிறைய தப்பு கோவப்பட்டு பேசுவேன். நான் ரொம்ப யோகியெல்லாம் சொல்ல மாட்டேன், நானும் அப்படி தான். ஆனால் கண்டிப்பாக மாற்றிக்கணும். நானே மாற்றிக்கிறேன், நீங்களும் மாற்றிக்கங்க. ப்ளஸ் உங்களை மோட்டிவ் பண்ணுவாங்களே, நல்ல வார்த்தையை பேசுவாங்களே, அவங்க கூட பழக பாருங்கள். ஏன்னா உங்களை தப்பாக பேசுகிறவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தால் கூட அவங்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, அவங்களால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. கடைசியில் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம மனசு கஷ்டம்தான் வரும். அதனால் உங்களை நல்லபடியாக பேசுகிறவங்க, உங்களை புகழ்கிறவங்க தப்பில்லை, புகழ்கிறவங்க கூட இருக்கட்டும். ஏன்னா அவங்க நல்லபடியாக பேசுகிறாங்களே, நம்ம முதுகு பின்னாடி எப்படி பேசிக்கிட்டோம். ஆனால் நம்ம கேட்கும்போது நல்லபடியாக பேசுகிறாங்களே, அவங்க கூடயே இருங்க, அதுவே நிம்மதியாக இருக்கும். அதுமாரி யாரையும் திட்டாதீங்க. ஓகே.